Stepstone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு. at காட்டுப்பாக்கம் போரூர். பாண்டியன் ஸ்டோர்ஸ், பொன்னி, ஆனந்தராகம் போன்ற சீரியல்களில் நடித்து பிரபலமான ரிஹானா பேகம் அவர் மீது ஒரு தொழிலதிபர் ராஜ்கண்ணன் ஒரு புகார் கொடுத்துருக்கிறார். சுப்ரீம் கோர்ட் சொன்னதெல்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. லிவிங் டுகெதரு அப்படின்னாங்கல்ல, யார் வேணால் யார் கூட வேணால் இருக்கலாம் அப்படின்னாங்கல்ல. இருக்கலாம் தான். எப்படி இருக்கலாம்னா, அது இன்னொரு உங்கள் பார்ட்னருக்கு அப்ஜெக்ஷன் இல்லாதப்போ இருக்கலாம். அவர் தான் ஒரு நாள் நண்பர் வீட்டுக்கு அழைச்சாரு. நாங்கள் போயிருந்தேன். அப்போதைக்கு போயிருக்கும்போது டக்குன்னு என்னை கட்டாயப்படுத்தி தாலி கட்டிட்டாரு அப்படிங்கிறாங்க. என் பொண்டாட்டி நான் கெட்டவன் இல்லடி, கேடு கெட்ட வண்டி அப்படின்னு இருக்காரு. கேட்டால் ஷூட்டிங்கான ரெகசல்ன்றாரு. இப்போ தாலி கட்டி ரெகசல் பார்த்தாங்களே என்னவோ. பெரிய பெரிய ஆளுகள் மீது இந்த பொம்பளைங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஒரு விஷயம் எடுத்துடுறாங்க. பாலியல் புகார் சொல்லிவிட்டு போயிடுது. ஆம்பளை குடியாரங்கிறது அதுமாதிரி பாலியல் ரீதியாக தவறாக நடந்துக்க பார்க்குறான் அப்படின்னா அது உடனே நம்பகத்தன்மைக்கு வந்துடுது. அந்த விஷயம் எல்லோரும் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அனைத்து செல்லு ரெக்கார்ட் ஆகுது. நீங்கள் ஏதாவது வார்த்தை தப்பாக விட்டாலும் அது ஒரு வாரம் கழிச்சு அந்த வேர்டு ஓட ஆரம்பிச்சிருக்கு. நான் உங்கள் சிங் துவன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்ம இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய வழக்கறிஞர் திரு தமிழ்வந்தன் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. பாண்டியன் ஸ்டோர்ஸ், பொன்னி, ஆனந்தராகம் போன்ற சீரியல்களில் நடித்து பிரபலமான ரிஹானா பேகம் அவர் மீது ஒரு தொழிலதிபர் ராஜ்கண்ணன் ஒரு புகார் கொடுத்துருக்கிறார். என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 18 லட்சம் ரூபாய் என்கிட்ட வாங்கிட்டு மோசடி பண்ணிட்டாங்க, திருமண மோசடி பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இவங்களுக்கு திருமணம் ஆகியிருக்கு. அதை என்கிட்ட சொன்னாங்க. ஆனால் விவாகரத்து வாங்கிட்டேன்னு சொன்னாங்க. ஆனால் அது தவறு. அவங்க விவாகரத்து பெறாமல் என்னை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற ரீதியெலாம் புகார் கொடுத்துருக்கிறாரு. போலீஸ் விசாரணைக்கு ஆஜராகி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க ரிஹானா பேகம். இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த கேஸில் என்ன விஷயம்? நம்ம நாட்டு சட்டப்படி டிவோர்ஸ் வாங்காமல் இன்னொரு திருமணம் பண்ணக்கூடாது. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அது கிரைம் தான். அது முறைப்படி நீங்கள் டிவோர்ஸ் வாங்கணும். டிவோர்ஸ் வாங்கி அந்த ஆர்டர் காப்பி வந்த பிறகு தான் நீங்கள் இன்னொரு திருமணம் பண்ணணும். அது வரைக்கும் நீங்கள் ப்ராப்பர் திருமணமாக டிக்ளேர் பண்ணிக்கக்கூடாது. ஈவன் அது ஜெயம் ரவி கூட பண்ணார். அதுவுமே தவறான ஒரு டிக்ளரேஷன் தான். அது பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம சுப்ரீம் கோர்ட் சொன்னதெல்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. லிவிங் டுகெதரு அப்படின்னாங்கல்ல, யார் வேணால் யார் கூட வேணால் இருக்கலாம் அப்படின்னாங்கல்ல. இருக்கலாம் தான். எப்படி இருக்கலாம்னா, அது இன்னொரு உங்கள் பார்ட்னருக்கு அப்ஜெக்ஷன் இல்லாதப்போ இருக்கலாம். இப்போ நீங்கள் இருக்கீங்களா, உங்கள் பொண்டாட்டி இருக்கா, இப்போ 2 பேரும் வாழ்கிறீங்க. நீங்கள் ஒரு லிவிங் டுகெதரில் இருக்கீங்கன்னா, உங்கள் ஒய்ஃப் போயிட்டு என் புருஷன் இன்னொரு பொண்டாட்டியோட வச்சுக்கிட்டு, கள்ள பொண்டாட்டி வச்சுக்கிட்டு வீட்டுக்கு ₹1 கூட காசு கொடுக்க மாட்டான், நீ புருஷன் தான் சம்பாரித்து பொண்டாட்டி கொடுக்கணும். அதுதான் நம்ம நாட்டு ரூல். அதுதான். ₹1 கூட கொடுக்க மாட்டான், நான் என் பிள்ளைங்கள்லாம் படிப்புக்கு கஷ்டப்பட்டு கிடக்குறோம் அப்படின்னா நீங்கள் ஜெயிலுக்கு போயிடுவீங்க. டிவிசி டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்டில் நீங்கள் ஜெயிலுக்கு போயிடுவீங்க. அடுத்து தினம் குடிச்சிட்டு அந்த பொண்டாட்டி நினப்பில் என்னை போட்டு வம்புழுக்கிறான், டெய்லி அடிக்கிறான், அவளை மனசில் வச்சுக்கிட்டுனா நீங்கள் ஜெயிலுக்கு போயிடுவீங்க. வரதட்சணை கேட்குறான், 490 ஜெயிலுக்கு போயிடுவீங்க. இதான நம்ம நாட்டு புரியாமல் எல்லாம் உளறிட்டு கிடக்குறாங்க. சுப்ரீம் கோர்ட் என்னென்னா, எல்லாம் விருப்பப்பட்டு இருக்கிறேன்னா அவ இருங்கன்னு சொன்னாங்க. விருப்பப்படாமலாம் நீங்கள் இருந்தீங்கன்னா ஜெயிலுக்கு தான் போகணும். ஒன்ஸ் ஒரு மேரேஜ், ப்ராப்பராக மேரேஜ் நடந்த மேரேஜ் டிக்ளரேஷன் ஆகணும். நாங்கள் இனி கணவன் மனைவி கிடையாது, எங்களுக்குள் எந்த உரிமையும் கோரிக்க மாட்டோம் அப்படின்னு முடிச்ச பிறகு தான் நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும். குடும்ப நல நீதிமன்றம் டிவோர்ஸ் நீங்கள் டிக்ளேர் பண்ணணும். கையெழுத்து போட்டு போகும்போது தான் அப்போ தான் முடியும். இல்லைன்னா கோர்ட்டு டிசைட் பண்ணணும் டிவோர்ஸ் கொடுக்கணும். சில பேர் மென்டல் குரியாலிட்டியில் கொடுக்க மாட்டாங்க. டிவோர்ஸ் கொடுக்காம டார்ச்சர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது கோர்ட்டு கண்டுபிடிச்சி டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துச்சுன்னா அந்த ஆர்டரை வச்சு நீங்கள் ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் டிவோர்ஸே ஆகாமல் டிவோர்ஸ் ஆகிட்டுன்னு சொல்கிறது, இந்த வக்கீல்கிட்ட போய் நோட்ரி பப்ளிக் வாங்குவாங்க. ஒரு பத்திரத்தில் அடித்து கீழே ஒரு நோட்ரி பப்ளிக்கு போட்டு வாங்கிட்டு போவாங்க. 100 பத்திரத்துக்கு அது செல்லாது. கோர்ட் ஆர்டர் வேணும், சீல், முத்திர கோபுர சீல் வேணும். போட்டு டிவோர்ஸு விவாகரத்து ஆகிறார்கள், இந்த தேதி முதல் இவர்கள் திருமண பந்தம் பிரிகிறதுன்னா தான் அது செல்லுபடி ஆகும். 2 பேத்துக்கும் 2 வைடு சீட்டு. சில பேர் நோட்ரி பப்ளிக்லாம் வச்சுக்கிட்டு இன்னொரு கல்யாணத்துக்குலாம் அலைகிறாங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது. அஃபென்ஸ் அது. என்னைக்கு குற்றம். அது என்னைக்கு வேணுமோ அது மறுபடியும் கிளறி வரும், பிரச்சனையாகும். ப்ராப்பராக நீங்கள் நீதிமன்றத்தில் போய் டிவோர்ஸ் வாங்கிக்கணும். இது ரெகானாவெல்லாம் பயங்கரமாக கருத்தெல்லாம் சொல்லுவாங்க, இடையில பூந்து. இல்லை, எல்லா யூடியூப் சேனலையும் சொல்லுவாங்க. எல்லா யூடியூப் சேனலும் பேசுவாங்க. என்னமாரி ஆளுகளை கழுவி வேறு ஊற்றுறாங்க. நாங்களாம் என்ன பண்ணணும்னு தெரியல. அவங்க பேரே நம்ம கேட்குறதில்ல. நீ கேட்டதுனால பதில் சொல்கிறேன். அவங்க ஒரு புரட்சியாளர் போல் பேசுவாங்க. பார்த்தா 18 லட்ச ரூபாய்க்கு அவங்க செக் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு 18 லட்சத்தை வாங்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி திருமண மோசடி செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி இப்போ அது ஒரு பிரச்சனை பெருசாக ஓடிக்கிட்டு இருக்கு. நிறைய இந்த சின்ன திரை, பெரிய திரை நடிகைகள் அவங்க லீகல் அட்வைசர் வச்சுருந்தாலும் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டாங்க போல இருக்குது.
நிறைய கிளைண்ட்ஸ் நானே பார்ப்பேன். அவங்க நிறைய செலிபிரிட்டி எல்லாம் ஆயிட்டு அவங்களுக்குன்னு ஒரு லெவல்ல ஒரு லீகல் அட்வைசர்லாம் வச்சுக்கிறாங்க நிறைய பார்க்கலாம். நம்மளே நிறைய பேருக்கு இருக்கோம். ஓகே. பாதி பேரை கழட்டி விட்றோம் நம்மளே வேண்டான்னு. எப்படின்னா அவங்க சொல்கிறத நம்ம செய்யணும்னு சொல்கிறாங்க. கோர்ட்டுன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. சட்டத்தின் ஆட்சி வழி நடக்க மாட்டாங்க. அவங்க சொல்கிறது தான். அவங்க நாடகத்தில் நடக்கிற கோர்ட் மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க அப்படி இருக்கு. நாடகத்தில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலும் வக்கீல் கோர்ட்டை மாட்டிட்டு போவார். ஓகே. டாக்டர் அப்படின்னு டெலஸ்கோப்போட தான் டாக்டர் வருவார் அங்கேருந்து. ஓகே. ஸ்டேஷனுக்கே கோர்ட்டுக்கு ஒன்றுலாம் மாட்டி போகிறாங்க வக்கீல். அதுமாதிரி போகவே கூடாது, அஃபென்ஸ் அது. கோர்ட்டுக்குள்ளே தான் நெக் பேண்ட் மாட்டணும். கோர்ட்டை விட்டு வெளில வந்தாலே கட்டிடணும். கோர்ட்டை விட்டு வெளில வந்தாலே கட்டிடணும். இதெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அட்வொகேட் மேனுவல் சொல்லுது. கோர்ட்டுக்குள்ளே போனால் கும்பிட்டு தான் போகணும். நீதிபதியை பார்த்தா இடுப்பு வளைஞ்சு கும்பிடணும். நீதிபதி எதிர்த்தாப்புல கிராஸ் பண்ணுறோன்னா கும்பிட்டு தான் கிராஸ் பண்ணணும். இவ்வளோ மேனுவல் இருக்குது. இதுவே பாதி பேர் தெரிறதில்லை. இவங்க உடனே ஜட்ஜி வச்சுட்டு ஐயா நீதிபதி அவர்களே அப்படின்னு விசுமேரெலாம் 1 மணி நேரம்லாம் டைலாக் பேச முடியாதுங்க. 4 வார்த்தை 5 வார்த்தை தான். இதான் வேலையை. அவங்க ஒரு ஆளை தான் ஷூட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஷூட்டிங் நடக்குதுங்க. இவங்க சொல்கிறது தான் நம்மள்ட்ட கேட்கணுங்கிறாங்க. சார் இதுக்கு ஒரு பெட்டிஷன் போடுங்க சார், இதுக்கு ஒரு ஃபைல் பண்ணுங்கள் சார். ஒரு ரெண்டல் அக்ரிமெண்ட் அவங்களுக்கு அடிச்சு கொடுக்க முடியலைங்க என்னால். அதுக்கு 1000 கேள்விகள். ரெண்டல் அக்ரிமெண்ட் ரெகுலர் ஃபார்மேட்டு, ரெகுலர் சிஸ்டம். ஆமாம். அது லீஸு, மார்ட்கேஜ், இது எல்லாமே ரெகுலர் ஃபார்மேட்டு. நோட்டரியாக இருக்கீங்க நீங்கள், உங்களுக்கு தெரியுமே நிறைய விஷயம். அப்படியே உங்கள் பேர் ஏற்றி இறக்கிட்டு இதை ஏற்றி அலைன்மெண்ட்டு தான். அலைன்மெண்ட்டை பண்ணிவிட்டு பேர் அட்ரஸ் மட்டும் மாறும், தொகை மாறும், கண்டிஷன்ஸ் எல்லாம் ஒன்று தான். கரண்ட் பில் நீங்கள் கட்டிக்கிறது, 3 மாதம் முடி சொல்கிறது இது எல்லாமே ஒன்று தான். இங்கிட்ட விட்னஸ் 2 இருக்கும், யாருமே போட்டதில்லை. இந்த பக்கம் 1ஆம் பார்ட்டி 2ஆம் பார்ட்டி 2 கையெழுத்து. ஒரிஜினலை வாடகைதாரி வச்சுக்குவாங்க, கையெழுத்து போட்ட ஜெராக்ஸை ஹவுஸ் ஓனர் வச்சுக்குவாங்க. அதுக்கு அன்றைக்கி ஒரு பொம்பளை பிள்ளை அப்படி கட்சி பண்ணி விட்டுங்கன்ட்ட. சார் அந்த ஒரிஜினலை நாங்கள் வச்சுக்கணுமா அவங்க வச்சுக்கணுமா? சார் ஒரிஜினல் நம்மள்ட்ட இருந்து ஜெராக்ஸ் வர ஒன்று வச்சுருக்காங்க சார், அவங்க ஏதாவது மாற்றி நாளைக்கு பிரிண்ட் அவுட் எடுத்தேன், வெறும் 1 லட்ச ரூபா அட்வான்ஸு, 10,000 வாடகை. நான் அப்படியே ஸ்டன் ஆகி போயிட்டேன் ஒரு கட்டத்தில். ஏமா இதுமாதிரி நான் ஒர்க்கு செய்கிறது இல்லைண்ணா, ஆக்சுவலாக அந்த எதிர்த்து தெரியல டைப்பிங் இருக்குது ஒரு கடை, அதில் போய் பண்ணிக்கோங்க, எதை நீங்கள் கேட்டீங்களே பண்ணி கொடுப்போன்ட்டு. சரி வந்தீங்க கேட்டீங்க, பண்ணி கொடுப்போன்னு பண்ணேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை சார் அது எப்படி சார், இந்த வார்த்தை எப்படி சார் இது வரும்? ரெகுலர் ஃபார்மேட்டை உட்காந்து மாற்ற சொல்லுது. இஸு தேர் வாசு எல்லாம் மாறுது, அர்த்தமே மாறுது எல்லாமே. அப்போ எப்படி அவங்களோட செலிபிரிட்டியோட நீங்கள் ட்ராவல் ஆகுறது? நீங்கள் செலிபிரிட்டியாக இருக்கலாம். அது நீங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ வழக்குகளை பார்த்துருப்பீங்க. நம்ம ஒரு நடிப்பை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமா? ஆமாம். நம்ம டைரக்டர் கிடையாது. ஒரு கேமரா இருந்தால் வைக்கிறான் தம்பி, அவனுக்கு தெரியுது எனக்கு தெரியுமா? அவன் தான் லைட்டெல்லாம் வச்சு இதை வச்சு செட் பண்ணுறான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ப்ரொஃபஷன். அவ்வளோதான். அது அவங்க அதை ஒத்துக்கிற மனப்பான்மையே இல்லை. சரி இவ்வளோ மெனக்கெட்டு காசு கேட்டோம்னா இதுக்கு போய் இவ்வளோ காசா? ஒரு நாளைக்கு கால் ஷீட்டே கேட்குறீங்க சார் நீங்கள். எப்படி ஏம்மா நீ நைஸு ஃப்ரீயாகவே போயிடுமா, நல்லா இருப்பேன், மன உளைச்சல் ஏற்படுத்தாது அப்படின்னு. காரணம் இவங்க எதுவுமே ஒத்துக்கிறது இல்லை. ரொம்ப டிப்ரெஷனாக இருக்காங்க எல்லாருமே. ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவமே இல்லை. இதெல்லாம் லீகல் அட்வைசர் சொல்லியிருப்பான். எப்படி வக்கீல் சொல்லாமல் இருப்பாங்க? மேடம் இதெல்லாம் பிரச்சனை ஆகிடும் மேடம், பெரிய லெவலில் பிரச்சனை பண்ணி விட்ருவாங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாம், நான் சொல்கிறது நீங்கள் செய்யுங்கன்னு இருப்பாங்க. இல்லை இவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, ரிகானா தரப்பில் அவர் தான் ஒரு நாள் நண்பர் வீட்டுக்கு அழைச்சாரு, நாங்கள் போயிருந்தேன், அப்போதைக்கு போயிருக்கும்போது டக்குன்னு என்னை கட்டாயப்படுத்தி தாலி கட்டிட்டாரு அப்படிங்கிறாங்க. ஆனால் ஃபோட்டோவில் கொஞ்சம் சிரிச்ச முகமாக ஃபோட்டோலாம் வெளியே வந்திருக்கு. அந்த வீடியோ ஒன்று வெளியாகிட்டு இருக்கு. அவங்க சிரிச்சுக்கிட்டு தானே இருக்காங்க. கேட்டால் ஃபன்னுக்கு எடுத்ததும்பாங்க. பெரிய அரசியல் கட்சி தலைவரே அதான் சொல்கிறாரு, நாங்கள் ஷூட்டிங்க்கு வேண்டி ட்ரையல் பார்த்தோங்கிறாரு. பார்த்துருப்பீங்களே, பொண்டாட்டி நான் கெட்டவன் இல்லடி, அப்புறமாம்மா கேடு கட்ட வண்டி அப்படின்னு இருக்காரு. கேட்டால் ஷூட்டிங்கான ரெகசல்ன்றாரு. அப்புறம் அதை நம்ம என்ன சொல்கிறது? மாதிரி தாலி கட்டி ரெகசல் பார்த்தாங்களே என்னவோ இருக்கலாம்ல. லைஃப் அப்படின்னு வரும்போது இதில் சீரியஸாக தானே இருக்க வேண்டிய தேவை இருக்குது. இதில் எப்படி ஜாலியான்னு எடுத்துக்கணும்? ஜாலியாக தானே இருக்காங்க. பொண்ணே அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்குது. பொண்ணு அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி, யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். பொண்ணு அம்மாவை கல்யாணம் பண்ணி வைக்குது, பார்க்குறோம்ல. அதே பொண்ணு ஸ்டேஜுக்கும் வருது, அம்மாவோட ஒரு படி மேலே கவர்ச்சியாக நிற்கிது. இல்லை என்ன பயணம், எங்கே போகிறது இந்த வாழ்வியல்னு எனக்கு ஒன்றுமே தெரியல. உங்களுக்கு கனகாவை தெரியுமா? நீங்கள் 2K கிட்ஸ் தான் நீங்கள். இல்லை நான் 90s கிட்ஸ். கனகா கனவு. நமக்கு அப்போ வயசே கிடையாது, அவங்க ரொம்ப மூத்தவங்க. ஆனால் அந்த அந்த கரகாட்டக்காரன் அதெல்லாம் பார்த்தா ரொம்ப அழகாக இருப்பாங்க. மாங்குயிலே பூங்குயிலே ரொம்ப அழகான இருக்கும். இடைக்காலத்தில் அவங்கள ஒரு நாள் திரையரங்கில் பார்த்தேன். ரொம்ப வருத்தப்படுற மாதிரி இருந்துச்சு. நேரில் சந்திக்கும் ரொம்ப ஆளெல்லாம் உருவம்லாம் பெருத்து தனக்கு தானே பேசிட்டு ஒரு திரையரங்கில் தனக்கு தானே ஓரமாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. கனகா தானே அப்படின்னு.
அவங்கள்ட்ட ஒரே ஒரு ஸ்வீப்பர் இருக்காங்க, இந்த மால் சுத்தம் பண்ணுவாங்க. ஓகே. அவங்கள்ட்ட மட்டும் பேசுவாங்களாம். கணக்கு தானே அது, ஆமாம் சார் அப்படின்னு. என்னம்மா அதுன்னு, அது அப்படி தான் சார், இங்கிட்டு வாங்க அப்படின்னாங்க. அது தானாக பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ நினச்சி பார்த்தேன், உன் மான் விழி எங்கே, மயக்கும் காந்த கண் எங்கே, காந்த குரல் எங்கே, உன் கடைக்கண் பார்வைக்கு 1000 பேர் சிரிச்சான், எங்கே போச்சு எல்லாம். அவ்வளோதான், அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு வயசாகிடுது, மனநிலை பிறன்றது. சொல்கிறேன், இது எதுவுமே நேச்சர் ரொம்ப நாளைக்கு கிடையாது. ஆனால் அந்த சினிமாவில் வந்து அவ்வளோ ஒரு ஃபோக்கஸ், மாயம் இன்னமும் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. சினிமா மேலே உள்ள தாக்கம் சொல்கிறேன். எல்லாருக்குமே சினிமா மேலே ஒரு மோகம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. இல்லை பணம் தேவை, வேறு எதுவும் எனக்கு ஒரு இது இமீடியட்டாக எனக்கு பணம் அனுப்பணும் அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டப்பெல்லாம் அதிகபட்சமாக நான் உங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சேன். அப்படி தான் கிட்டத்தட்ட 18 லட்ச ரூபாய் வரைக்கும் கொடுத்தேன் அப்படிங்கிறார். ஜிபிலாம் அனுப்பிச்சாராமா. இது எப்படி ஏற்றுக்க முடியும்? எது கொடுத்தாராம் இவர்? இல்லை கல்யாணம் ஆனதுக்கு பிறகு. கல்யாணம் ப்ராப்பராக ஆகிருக்கா, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. சின்மை இருக்காங்களே, இப்போ கூட ஒரு பாட்டு பாடியிருக்காங்க, முத்தமலை. பெரிய ஃபேமஸாக நல்லா இருக்குது அந்த பாட்டு. எங்கிட்டு பார்த்தாலும் இந்த சாங்கு தான் எல்லாரும் ரிங்டோன் வச்சு சுற்றிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு 7 வருஷம் கழித்து இந்த பாட்டை பாடினாங்க. அவங்க வந்து வைரமுத்து மேலே ஒரு புகார் சொன்னாங்க, என்கிட்ட வைரமுத்து தப்பாக நடந்துக்க பார்த்தாருன்னு. ஆனால் அந்த புகார் சொன்னதுக்கு பிறகு அந்த சின்மையோட கல்யாணத்தில் வைரமுத்து பங்கேற்கிறார். அவங்க தனக்கு ஒரு க்ரைம் நடந்ததாக சொன்னாங்கல்ல, அதுக்கு பிறகு அவங்களோட கல்யாணம் நல்லா காலில் வந்து அப்பா ஸ்தானத்தில் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அதுக்கு பிறகு மீட்டு வந்து உட்காடுறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சின்மையும் ஒரு பிராமின், வைரமுத்து ஒரு நான் பிராமின். ஒரு அரசியல் பழிவாங்குதலாக அவங்களுக்கு தோணலையா? டிஎம்கே ஃபேவரட்டாக இருப்பார் வைரமுத்து, கலைஞரோட ரொம்ப கவிஞரில் 2 பேருமே போயட் இல்லை. அப்போ அது ஒரு அரசியல் பழிவாங்கலாம் உங்களுக்கு தோணுதா இல்லையா? எத்தனை வருஷம் கழித்து வந்து நீங்கள் அசிங்கப்படுத்துறீங்க, ஒரு மனுஷன் மேலே குற்றச்சாட்டு சொல்கிறீங்க? சொல்லுங்கள், குற்றச்சாட்டு நிச்சயமாக சொல்லணும். தவறு யார் மீது இருந்தாலும் தண்டிக்கப்படணும். அதுக்கு சட்ட ரீதியாக நாங்களும் உதவி பண்ணுறோம் உங்களுக்கு. ஆனால் எப்போ சொல்கிறீங்கன்னு இருக்குல்ல, இவ்வளோ லேட்டாக வந்து ஏன் சொல்லணும்? சொல்கிறதுக்கான கால அவகாசம் இருக்குல்ல. இல்லை அவர்கிட்ட மிகப்பெரிய பவர் இருக்குது, சிஎம்லேருந்து பல நபர்கள் பேசக்கூடிய. அப்படியே இப்போ சொல்கிறீங்க, பவர் இருக்கவர் என்ன செய்ய போகிறீங்க? அப்படிலாம் ஒரு பவர் இருக்கவர் என்ன செய்ய போகிறீங்க? பவர் இருக்கவர் என்ன செய்ய போகிறீங்க? அப்படியே இது மாதிரி சொல்லுது. பக்கத்தில் தான் சிஎம் ஆஃபீஸு, கம்முன்னு இருங்க அப்படிங்குது. யாரை அசிங்கப்படுத்துறீங்க? தமிழ்நாட்டுடைய முதல்வர் அம்மா அவர். குற்றச்சாட்டு இருந்தால் நேராக கோர்ட்டுக்கு போங்க, கம்ப்ளைண்ட் கொடுங்க, ஸ்டேஷனுக்கு போங்க, ஆதாரங்களை ப்ரொடியூஸ் பண்ணுங்கள், எஃப்ஐஆர் போடுங்க, உள்ளே தள்ளுங்க. சட்டம் சரியாக தான் இருக்குங்க. ஜெயலலிதா ஜெயிலுக்கு போகலையா? தண்டனை ஆகலையா? எல்லாரும் ஆகிட்டு தான் இருக்காங்க. வடக்கு அகிலேஷ், அவர் பேர் என்ன, யாதவ், இறந்த பிறகும் சுப்ரீம் கோர்ட் போனப்போ வழக்கில் A1 தான் ஆட் பண்ணாங்க. உயிரோடு இருந்தால் ஜெயலலிதா அசிங்கப்பட்டிருப்பாங்க. அதான் உண்மை. ஜெயலலிதா சசிகலா மாதிரி கேஸ் எதுவும் குவாஷ் பண்ணியிருக்க முடியாது. A1 அவங்க தானே, அசிங்கப்பட்டிருப்பாங்க. அதே ஆஸ்பத்திரி போய் அப்படியே செத்து போச்சு, அப்படியே கௌரவமாக போயிட்டு, அவ்வளோதான். அசிங்கமாக இருக்கும். 100 கோடி அபராதங்கிறது கன்ஃபார்ம் ஆகிட்டு. ஆனால் இவங்க வந்துட்டு பெரிய பெரிய ஆளுகள் மீது இந்த பொம்பளைங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஒரு விஷயம் எடுத்துடுறாங்க. பாலியல் புகார் சொல்லிவிட்டு போயிடுறது, ஆம்பளை குடிகாரங்கிறது. அதுமாதிரி பாலியல் ரீதியாக தவறாக நடந்துக்க பார்க்குறான் அப்படின்னா அது உடனே நம்பகத்தன்மைக்கு வந்துடுது அந்த விஷயம். அவன் செஞ்சிருப்பான் செய்யலை அப்படின்ற விளக்கத்துக்கே இங்கே யாரும் போகிறதில்ல. முதல்ல அசிங்கப்படுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இவர் செஞ்சிருப்பாரா அப்படின்ற டிஸ்கஷன்லாம் இங்கே இல்லை. முதல்ல அசிங்கப்படுத்துறது. சின்மை உங்கள்கிட்ட எவ்வளோ திறமை இருக்குது, குரல் அப்படி அவ்வளோ அழகாக இருக்குது, அதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணி மேலே போகணும். அதை விடுத்துட்டு 10 வருஷம் கழித்து உட்காந்துட்டு அவங்க என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு கூப்பிட்டாங்க, இவங்க என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு கூப்பிட்டாங்க, இதுவெல்லாம் அழகு. சின்ன வயசுலேருந்து நம்மளை தான் வளர்ந்து வந்திருக்கோம். எவ்வளோ அவமானங்கள் நம்மளை தான் பட்டிருப்போம். சொல்லுங்கள், பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் அடிச்சிருக்காரு, அடித்தப்போ கால்ச்செடியோட கழிஞ்சிருக்கோம், அதெல்லாம் உட்காந்து சொல்லிட்டு இருக்க முடியுமா? அது முடிஞ்சு போச்சு, அது ஒரு காலம், அது அவ்வளோதான். இப்போ அடுத்த கட்டம் வந்துட்டோம்ல. இதுலேருந்து போய் பார்க்கும்போது அந்த வாத்தியாரை நம்மளை தான் கட்டி பிடிச்சிக்கிறாரு. ஆமாம், ஏன்னா ஆசிரியர்கள்லாம் வாங்க போங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு அதுமே சார், எனக்கு தர்ம சங்கடமாக இப்படி சொல்லாதீங்க. உங்கள் சேனல் கூட போட்டிருந்தீங்க சமீபத்தில். ஆமாம், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வாங்க போங்கன்னு சொல்கிறது ஏன் அப்படி சொல்லாதீங்க? என்ன ஏன் சார் எப்படி, வாடா இங்கே வாடா நான் உட்காரான்னு சொல்லுங்கள், அதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு. இல்லை ஒரு சொசைட்டின்னு ஒரு வளர்ச்சின்னு ஒன்று இருக்குல்ல அப்படின்னு, அது எனக்கு ஏற்றுக்கவே முடியல. மாணவன் நம்மளை தாண்டி வளர்ந்துட்டான் அப்படிங்கிற அந்த ஒரு அவங்க ஏணி இவங்க திருப்பி நான் சறுக்குனா அந்த ஏணியில் தான் இறங்கி மறுபடியும் ஏறணும். அதனால் அவங்க அந்த மாதிரி இருக்குது. இவங்க அப்படி இல்லையே, எல்லார் மேலேயும் குறை சொல்கிறாங்களே. ஒரு ஏஆர் ரஹ்மான் ஒரு மியூசிஷியன், அவர் வந்து பாயின்னு இந்த லேடி வந்து ஆங்கர் சொல்லுது. அவர் இரிட்டேட் ஆகிறாப்புல, ஆனால் பாய் நான் கசாப்பு கடை வச்சுருக்கேன் அப்படின்னு. ஏன் ஒரு இசைச்செல்வனை ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஏதாவது ஒரு கமெண்ட் அடிக்கிறேங்கிற பேரில் ஏதோ ஒன்று கொளுத்தி கறிக்கடை வச்சுருக்கதை நான் தப்பு சொல்லலை. அவர் துறை என்ன, கறிக்கடை வச்சுருக்க பாயை போய் இப்படி 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 வெட்டுறாருல்ல. ஏஆர் ரஹ்மான் மாதிரி மியூசிக் போடுறீங்கன்னா அவர் கோவம் வருமா இல்லையா? நான் கறி வெட்டிட்டு உட்காந்துருக்க, உனக்கு என்ன தோணுதுன்னு. ஆஸ்காரே வாங்கிட்டு வந்தார். இசைஞானி இளையராஜா என்ன சொல்கிறாரு, பாவம் ஒரே தற்பெருமையாக பேசியே விடிஞ்சு போகும் போல இருக்குது. ஒரே தற்பெருமை தான்.
நான் தான் இந்த முதல்ல போட்டேன், இந்த பாட்டு நான் தான் செஞ்சேன். ஐயா நீங்கள் ரொம்ப பெரிய ஆள் ஐயா, உங்களை நாங்கள் புகழ்கிறோம் ஐயா. மைக்கை கூட 24 முறை இளையராஜாவை புகழுவோம் உட்காந்து, நாங்கள் புகழ்கிறோம். நீங்கள் ஏன் மைக்கை பிடிக்கிறீங்க? டி ராஜேந்தர் மாதிரி. டி ராஜேந்தர் தான் அவருக்கான பாராட்டு விட மைக்கை பிடிங்கி அவரே பேசுவார், அவரோட ஆர்வத்தில் பேசுவார். நல்ல மனுஷன், ஒழுக்கமானவர் டி ராஜேந்தர். அது மாதிரி இளையராஜா பார்த்தா எப்போ பார்த்தாலும் தற்பெருமையாகவே இருக்குது. எல்லாம் கருத்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு சினிமா நடிகர்கள் அவங்க ஒரு பக்கம் அறப்போதில் வந்து ஏதோ உளறிட்டு உட்காந்துருக்காங்க. எந்த விதமான ஒரு பிரேம பசியும் கிடையாது. இந்த நடிகர் நடிகைகள் இவங்களோட லைஃப் ஸ்டைல் சொல்கிறேன். இந்த வெளிச்சம் இப்போ இவ்வளோ வெளிச்சம் இருக்குது தெரியுதா, இது ஆஃப் பண்ணோன்னே என்னோடய யூஸ்வல் டியூப் லைட்டு கொஞ்சம் டிம்மாக தெரியும் எனக்கு, கொஞ்சம் நேரத்துக்கு, ஒரு அரை மணி நேரத்துக்கு. அதை மைண்டு ஏற்றுக்கணும், இது வெளிச்சம் இருந்துச்சு இப்போ அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு. அதுமாரி தான் சினிமா ரியலுக்கு வந்துட்டோம். இந்த கண் ஒத்துக்காது, ரொம்ப நேரம் ஆகும் எனக்கு, படிக்க முடியாது, இந்த எழுத்தெல்லாம் என்னால் படிக்க முடியாது. உட்காந்து யூடியூப்பில் இயல்பு நிலைக்கு திரும்புறது உங்களுக்கு டைம் எடுக்குது. எனக்கு டைம் எடுக்கும், கண்டிப்பாக 1 hour எடுக்குது. நான் புத்தகத்தை படிக்க முடியல என்னால், எழுத்துக்கெல்லாம் எட்டி போவோம் அப்படியே. நான் கண்ணாடி போடுற ஆள் கிடையாது. ஏன்னா இந்த வெளிச்சம், இந்த ஒரு அரை மணி நேரம் வெளிச்சம் எனக்கு இவ்வளோ பாதிப்பு தருது. ஆனால் அவங்களுக்கு உளவியல் ரீதியாக பாதிப்பாயிடுறாங்க. இந்த வெளிச்சம் தான் நிஜம்னு நினைக்கிறாங்க, எனக்கு இந்த வெளிச்சம் பொய்ன்னு தெரியும். இந்த கொஞ்சம் நேரத்தில் வெளிச்சம் போயிடும், வெட்டில் பூச்சி மாதிரி அது வெளிச்சம் வரும் போயிடும். ஆனால் அவங்க அந்த வெளிச்சம் நிஜம்னு நினைக்கிறாங்க. அவங்க போகிற ஸ்டார் ஹோட்டல்ஸ், அவங்க போடுற ட்ரெஸ்ஸு எல்லாமே ஹை கிளாஸ். அது நேர் வழியில் பணம் வர முடியாது அந்த இடத்துக்கு. ஒரு படம் கிளிக் ஆகணும், விஜய் சேதுபதி தான் உங்களுக்கு தெரியும், லட்சம் படம் கிளிக் ஆகும். சினிமா நடிகர்கள் அவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சந்திச்சா கொஞ்சம் அவங்கள்ட்ட கொஞ்சம் நெருக்கமாக தான் இருக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க வந்து அந்த ஆடியோவில் வந்து பேசுகிறாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? அவர் ஏன் இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சாருன்னு நினைக்கிறீங்க? அவர் தன்னோட சேஃப்டிக்கு வேண்டி ரெக்கார்ட் பண்ணி எல்லாம் தான் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. இப்போ நான் இதில் டிவியில் பேசியே நான் ஒரு ப்ராக்டிஸுக்கு வந்துட்டேன். எல்லோரும் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. ஓகே, அனைத்து செல்லு ரெக்கார்ட் ஆகுது. நீங்கள் ஏதாவது ஒரு வார்த்தை தப்பாக விட்டாலும் அது ஒரு வாரம் கழிச்சு அந்த வேர்டுக்கு ஓட ஆரம்பிச்சிருது. இல்லை, இப்போ நம்ம ஒரு இன்டர்வியூக்காக ஒரு டிபேட்காக நம்ம எடுக்கிறோம், சரி ஓகே. பட் பர்சனல் லைஃப்லேயும் வந்து கணவன் மனைவிக்குள்ளெல்லாம் வந்து ஒருத்தர் மேலே நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கையை வந்து போகுதா? கணவன் மனைவி தான் 71 ஃபர்ஸ்ட் நைட் வீடியோ வெளியிட்டிருக்காங்களே, பார்த்தீங்களா இல்லையா? 71 வீடியோ ஸ்லாட் போட்டு ஏற்றிருக்காங்க, ஷெடியூல் போட்டு 71 ஃபர்ஸ்ட் நைட் வீடியோ, கணவன் மனைவி வீடியோ. தெரியும், பிள்ளைங்கள்லாம் பெரிய பெரிய பிள்ளைங்களாக இருக்குது. அவங்க ஃபர்ஸ்ட் நைட் அப்போ செஞ்ச வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போய் ஏற்றுறாங்க யூடியூப்பில். ஏற்றி 2வது நாள் கார் வாங்கிட்டாங்க. இது ஒரு அக வாழ்க்கையை வந்து இது மாதிரி பொது மெரினா பீச்சில் பொது வாழ்க்கை தான் நடக்குது, போய் பார்த்துட்டு வாங்க. அக வாழ்க்கை பொது வாழ்க்கை தான் நடக்குதுங்க மெரினா பீச்சில். பப்ளிக்காக தானே எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க, பண்ணுறாங்களா பண்ணலையா? மெரினா பீச் போக முடியுதா? முகம் சுழிக்கிற மாதிரி, முகம் சுழிக்கிற மாதிரி இல்லை, அது ஒரு பாதுகாப்பான இடமும் இல்லை, முகம் சுழிக்கிற மாதிரி இருக்குது. நம்ம எல்லோரும் டீசெண்டான ஆளாக இருக்கும், அவ்வளோதான் உண்மை. அவங்களோட பெட்ரூம் நடு ரோட்டுக்கு வந்துட்டு நம்ம ஒதுங்கி போயிட்டுருக்கோம், அதான் உண்மை. இந்த வேறு ஸ்டேட்லலாம் இங்கே கற்பனை பண்ண முடியாது, என்ன வேணால் நடக்கும். நம்ம ஸ்டேட்டு நல்ல மனிதர்கள், நல்ல காவல்துறை, நம்மளாம் ரொம்ப சிவிலைஸ்டான பீப்புள்ஸ் நம்ம. அதனால் அவங்க நாகரிகமாக தப்பிச்சு போகிறாங்க. வேறு ஒரு இடத்துல எதுவுமே நடக்காது. எது இங்கே அகம் புறம்னே தெரிலங்க, அவுத்து போட்டு திங்குன்னு ஆடுறாங்க ரீல்ஸில். கணவன் மனைவியாக இருந்துட்ட பிறகு அது சொல்கிறதுக்கே சரியான வேர்டிங் செய்யணும். மேட்ரு பண்ணது பிறகு ஒரு பொண்ணு வந்து பெட்லேருந்து எழும்பணும்னு வச்சுக்கோங்க, எப்படி எழும்பணுமோ அதேமாரி எழும்பி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. கொழுந்தியான்னு அந்த யூடியூப் சேனல் பேர் கொழுந்தியா. நீங்கள் சொல்கிறப்ப தான் ஏற்கனவே நம்ம சேனலில் பேசும்போது இந்த இன்ஸ்டாவில் குப்பைகள் குமிஞ்சிருச்சு போல் இருக்க. குப்பை பூரா இன்ஸ்டாவாக இருக்குது. நீங்கள் இந்த வீடியோலாம் ஏற்றி பாருங்களேன், 4 வியூஸ் 5 வியூஸ் தாண்டாது, நவராது. நற்கருத்துக்கள் போய் சேர்றதுக்கு டைம் எடுக்குது. போகாது, நற்கருத்துக்களே தேவையில்லை. எதுக்கு சொல்கிற? 4 குத்தாட்டப்பட்டால் இப்போ ஓடும் சல்லுன்னு. ஏங்க ஒரு விஜேவெல்லாம் நான் அந்த பொண்ணை பார்த்துருக்கேங்க, அப்படியே கெட்ட வர சொல்லி அப்படியே விளக்கம் சொல்லுதுங்க, அதுக்கு பூனா சூனான்னு பேசுதுங்க, பார்த்தீங்கன்னா இல்லையா? குட்டிமாவா கட்டிமாவா? அப்போ கெட்ட வார்த்தை எனக்கு தெரியாமல் இல்லை, நிறையா பயங்கரமாக தெரியும் எனக்கு கெட்ட வார்த்தை. ஆனால் எங்கே பேசணும் என்னன்னு இருக்குல்ல, எல்லாமே எல்லாருக்கும் தெரியும். தெரியாமல் நம்மளாம் பிறந்திருக்கோம், இவ்வளோ வருஷம் சர்வே பண்ணுறோம். ஆனால் இடம் பொருள் ஏவல் இலைமறை காய் இப்படி நிறையா இருக்குது தமிழில் வார்த்தைகள். எதாவது எங்கெங்கே பேசணுமோ அதை அங்கங்கே பேசணும்ல. அதை வச்சுட்டு எல்லாமே பொதுவாக பொது வழியில் பேசினா எப்படி? ஒரு 20 வருஷம் கழித்து பார்க்கல எனக்கு இன்றைக்கி சொல்கிறேன், இன்னும் சிவிலைஸ்டான பீப்புள்ஸ் தான் நம்ம இருப்பான். நம்மளோட எதிர்கால ஜெனரேஷன் ரொம்ப சிவிலைஸ்டாக இருப்பான், டீசெண்டாக இருப்பான். நம்ம மனுஷன் குரங்குலேருந்து மனுஷனானா, மனுஷனாகி இன்னைக்கு இவ்வளோ பரிணாமம் அடைஞ்சு இவ்வளோ கண்டுபிடிப்புகள் எல்லாம் வந்துட்டு நம்மள்கிட்ட. நாகரிக சமூகமும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் வளர்ச்சி அடைஞ்சு வருது. இன்னும் 20 வருஷம் கழித்து நான் இருக்கலாம், நீங்கள் இருக்கலாம், இல்லாமல் கூட போகலாம். இயற்கை அன்னைக்கு பார்க்கக்குள்ள இந்த வீடியோலாம்
அவன் அப்படியே மருந்து போல் பார்ப்பான் இந்த வீடியோலாம். இப்படி இருந்தாங்களா அன்னைக்கு அப்படின்னு பார்ப்பான். அவங்களோட வீடியோவை பார்த்துட்டு ச்சே இன்னும் இப்படி இருந்திருக்காங்க அப்படி தான் நினைப்பான். ஏன்னா காலம் மாறிக்கிட்டே இருக்குது. முதல்ல சட்டை போடாமல் இருந்தோம், சண்டை போடுறோம், உள்ளே ஒரு பனியன் போடுறோம், இன்னர்ஸ் போடுறோம், இன்னர்ஸ் மேலே பேண்ட்டு போடுறோம், ஜர்கின் போடுறோம், சிவிலைஸ் ஆகிட்டே தானே இருக்கோம். ஆனால் அவங்க ஒன்று ஒன்றா கட்டிக்கிட்டே இருக்காங்க. நம்ம ட்ரெஸ்ஸை ஏற்றிக்கிட்டே இருக்கோம், அவங்க ஒன்று ஒன்றா ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ 20 வருஷம் கழித்து சிவிலைஸ் ஆகி தான் இருப்போம். உடம்பில் அணிகிற ஆடையே வந்து ஒரு பெரும் போராட்டங்களுக்கு பிறகு தான் எல்லாத்துக்குமே கிடைச்சது. ஆமாம், இது பெரிய போராட்டம். முளைவரி போட்டாங்க, போராடி தான் ஜாக்கெட்டு போட்டாங்க லேடிஸு. ஆனால் நீ மெனக்கெட்டு அவுக்குறாங்களே போராடாமல், ஜாக்கெட்டை போட மாட்டேன்னு சொல்லி போராடுவாங்க போல இருக்கு. ஆடையை பற்றி பேசுனா ஆடை சுதந்திரங்கிறாங்க. நம்ம எதாவது சொன்னால் நம்ம ஒன்றும் நம்ம தப்பாக சொல்லலை. பூமராங்கெல்லாம் நம்ம இல்லை, நானும் சின்ன வயசு பையன்தான். ஆனால் இதெல்லாம் இப்படி பிரச்சனை ஆகிடும், ஜாக்கிரதையாக இருங்க, வேகமாக போகாதப்பான்னு சொல்கிறதுக்கு யார் சொன்னா என்ன? உன் எதிரி கூட சொல்லலாம். உன்னை பார்த்து பைக்கில் மெதுவாக போடா, டேய் ஹெல்மெட் மாட்டு போடா அப்படின்னு உன் எதிரியே சொல்லாமல் உனக்கு நல்லது தான். நல்லது தானே அது. அதை எப்படி தப்பாக நினைப்ப நீ? என்னை ஹெல்மெட்டு போட சொல்கிறாரு, வேகம் மெதுவாக போக சொல்கிறாரு, டே குடிக்காதடா, ஏன்டா குடிச்சு சாவ போகிறடா, வீட்டுக்கு போடா அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருன்னு சொல்லலாம் தானே? உங்கள் அப்பா சித்தப்பா பெரியப்பா தான் சொல்லணுமா? யார் வேணால் சொல்லலாம், அதுக்கு அதிகாரம் இருக்குது. அதுமாரி தான் இவங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களோட பர்சனல் வாழ்க்கையோட பொது வாழ்க்கையோட மிக்ஸ் பண்ணாதீங்க. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்கள் கொடுப்பது நன்றி சார்.